உளவுத்துறை அதிகாரிகளே, இந்த வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிமுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக, கொள்ளைப்புறமாக அபகரிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். ஊப்பியில சம்பல்ல ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமிப்பதற்காக உள்ளே வருகின்ற போது 5 முஸ்லிம்கள் அங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமிக்க வருகின்ற போதே 5 உயிர்களை கொடுத்து அந்த பள்ளிவாசலை நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை சட்டத்தின் மூலமாக அபகரிப்பதற்காக பாசிச பாஜக அரசு வருகிறது என்றால் முஸ்லிம்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தங்களுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால் அவன் ஷஹீத், உயிர் தியாகி. என் சொத்தை காப்பதற்காக நான் கொல்லப்பட்டாலே நான் உயிர் தியாகி என்று சொன்னால், இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை காப்பதற்கான ஒரு களம் இருந்து அதில் எங்கள் உயிர் போகும் என்று சொன்னால் அந்த உயிரையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய இந்த சொத்துக்களை பாதுகாப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பானந்தல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் குறித்து இந்த பகுதியிலே உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், ஒன்றிய அரசுடைய உளவு பிரிவு அதிகாரிகள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன சொல்கிறது என்பதை அதிகாரிகளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த தேசத்திலே செய்ய வேண்டிய வேலைகளும் இந்த தேசத்திற்கு தேவைகளும் நிறைய இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த தேசம் என்பது இப்பொழுது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய நாட்டிலே அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. விலைவாசி உயர்வு என்பது விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ வெளியில் போய் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய, பத்திரிகையில் போய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றுதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வீடுகளில் உள்ள கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. விலைவாசி விண்ணை முட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாட்டுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒன்றிய அரசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்பொழுது பார்த்தாலும் முஸ்லீம்களை மட்டுமே வைத்து, முஸ்லீம்களை பார்த்து மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த இந்திய தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. 140 கோடி மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களிடத்திலே வேலையில்லாத திண்டாட்டம் உருவாகி இருக்கிறது. வியாபாரத்திலே மக்கள் மந்த நிலையை சந்தித்திருக்கின்றார்கள். பெருமளவுக்கு வியாபாரம் நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் இல்லாமல், நீங்கள் வேணா ஒன்றிய அரசுடைய எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். என்ன செஞ்சாங்க ஒன்றிய அரசு? அவங்களுடைய செயல்பாடு என்ன? எதையாவது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் இது வரைக்கும் பாசிச பாஜக இறங்கி இருக்கிறதா என்பதை கடந்த கால 11 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசினாங்க, மோடிஜி பேசினான்னு வைங்களேன், இந்த நாட்டு மக்களை எல்லாம் நாங்கள் கொண்டு போய் எங்கேயோ நிறுத்த போறோம், எல்லாரையும் நடுத்தரில் நிறுத்திட்டார். ஒரு ஆண்டிற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை பெற்று தருவோம் என்று சொன்னார்கள். ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்று சொன்னால் 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 22 கோடி வேலை வாய்ப்புகள் பெற்றுத்தரப்பட்டிருக்கணும். நீங்கள் போய் தேடுனீங்கன்னாக்கா 50 லட்சம் பேருக்கு மேலே கூட இது வரைக்கும் இந்த 11 வருஷத்தில் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் இல்லை. வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், நிறுவனங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா வியாபாரமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் இழுத்து முட்டு போயிட்டு இருக்கிறான். எவ்வளவு இந்த நாடு பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது என்ற எந்த அக்கறையும் இல்லாமல் எப்ப பாரு முஸ்லீம். பாபர் மசூதி முஸ்லீம்களுடைய விஷயம், முத்தலாக் முஸ்லீம்களுடைய விஷயம், காஷ்மீர் சிறப்பந்தஸ்து முஸ்லீம்களுடைய விஷயம், பொது சிவில் முஸ்லீம்களுடைய விஷயம், வக்ஃபு சட்டம் முஸ்லீம்களுடைய விஷயம். எப்ப பாரு முஸ்லீம் 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 முஸ்லீம். இதை தவிர்த்து வேற வேலையே பாஜகவுக்கு கிடையாது. இப்போ சமீபத்தில்ங்க பெஹல்காம்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. வந்தவன் தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி.
அவன் ஒரு மனித மிருகம், அவனுக்கு மனித நேயம் கொஞ்சம் கூட கிடையாது. 26 சுற்றுலா பயணிகளை, சந்தோஷமாக சுற்றுலாவிற்கு வந்திருந்தவர்களை கொலை செய்திருக்கிறான். இந்த பயங்கரவாதியா பார்க்கணுமா இல்லையா? இந்த பயங்கரவாதியை தண்டிக்கணுமா இல்லையா? அந்த பயங்கரவாதியை தப்பிக்க விடாமல் அவனை சிறைபிடித்து அவனை நடு ரோட்டில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கணுமா இல்லையா? பாஜக என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய பயங்கரவாதத்தை செய்திருக்கிறான், அதை ஓரம் வச்சுட்டு முஸ்லீம் கையில தூக்கிட்டாங்க. வந்தவை யாருப்பா? இந்துக்களை தேடி தேடி சுட்டு கொன்றார்கள். கலிமா சொல்ல சொல்லி கேட்டு கலிமா தெரியவில்லை என்று சொன்னால் இந்துக்களா என்று பார்த்து கொன்றார்கள். இதை பரப்புறாங்க சமூக வலைதளங்கள்ல. 4 பேர் 4 விஷயத்தை பேசிட்டு போவான், அது பிரச்சனை இல்லை. முக்கிய பொறுப்புல உள்ள பாஜகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் பேசுறான், இந்துக்களாக பார்த்து கொலை செய்தார்கள், இந்துக்களை தான் கொன்னாங்க. இப்போ நோக்கம் என்ன? வந்திருக்கிறவன் பயங்கரவாதி கொலை செஞ்சுட்டு போயிருக்கிறான். கொலை செய்யும் போது முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட சூழ்நிலையில் பயங்கரவாதியை பற்றி பேசாமல் முஸ்லீம் 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 நிற்கிறான். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அந்த நிகழ்வு நடந்த பிறகு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் டார்கெட்டு தான். அதுக்கப்புறம் தான் சூழல் அப்படியே மாறுகிறது. சுற்றுலாவிற்கு வந்திருந்த அந்த மக்கள், தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, கேரளா, கர்நாடகா, பல இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து வந்த மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வெளியில் வந்து சமூக வலைதளங்களில் அங்கே செய்திகளை சொல்கிறாங்க. நாங்கள் போனோம், இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில் எங்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லீம்கள். இந்த பக்கம் தீவிரவாதி பயங்கரவாதி முஸ்லீம் என்று வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் எல்லா இடங்களிலும் போகிறது. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் பேசுகிறார், மதத்திற்காக இங்கே கொலை நடந்தது என்று. மதத்துக்காக நடந்த கொலையாது? மதத்திற்காக நடந்த கொலை என்று சொன்னால் அந்த குதிரை வீரர் ஏன் கொலை செய்யப்பட்டார்? அந்த ஊர் பகுதியில் உள்ளவருங்க, காஷ்மீர் மாநிலத்தை சொந்த பகுதியாக கொண்டவர். அவர் அந்த தீவிரவாதிகளிடம் எதிர்த்து போராடுகிறார். பொதுமக்களை கொலை செய்யக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நெஞ்சில் குண்டு வாங்கி, அந்த தீவிரவாதிக்கு ஆளை பார்க்க மாட்டான், ஆனா பெண்ணான்னு பார்க்க மாட்டான், பெரியவங்களா குழந்தையான்னு பார்க்க மாட்டான். ஒரு மனித மிருகம், அவன் காட்டு மிராண்டி. அவனை விட காட்டு மிராண்டிகளாக தீவிரவாதத்தை விட பயங்கரவாதத்தை விட இன்று எது பயங்கரமானது என்று சொன்னால் இவர்கள் பேசக்கூடிய மதவாதம். அவ்வளவு பெரிய அக்கிரம அநியாயத்தை பண்ணிட்டு போனவனே முஸ்லீம் முஸ்லீம்னாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே மாறி வருது. கேரளாவில் ஒரு சகோதரி பேசுகிறாங்க, என்னுடைய உறவினர்களை அங்கே வந்தவங்க கொண்டுட்டாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, நடு ராத்திரி ஆயிருச்சு, அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் நிற்க வைக்கிறாங்க, பாடியை வாங்க முடியல, அங்கே போய் இங்கே போன அலைய விடுறாங்க, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த நேரத்தில் 2 பேர் அங்கே இருந்த அந்த காஷ்மீர் முஸ்லீம்கள் தான் கடைசி வரை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பாக வைத்து எங்களை ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். எனக்கு 2 புதிய சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலையை பார்க்கிறோம். இன்னொருத்தர் பார்க்கிறோம், 11 பேர் நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என் குழந்தை மேல படுத்துக்கொண்டு ஒரு இடத்துல இருந்து மேல் பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு அழைத்துட்டு வந்து காப்பாற்றியவர் இவர்தான் என்று அந்த ஒட்டுமொத்த குடும்பமும். துப்பாக்கி சூடு நடக்குது, குழந்தை கீழே, அவர் மேலனா யார் மேல விழுங்கன்னு, யார் மேல துப்பாக்கி சூடு நடக்கும்? உயிரை பணயம் வைத்து எங்களை காப்பாற்றினார்கள் காஷ்மீர் முஸ்லிம்கள். அங்கிருந்து குதிரை ஓட்டக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்கள், ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள், லாட்ஜ் வைத்திருக்கக்கூடியவர்கள், எல்லா முஸ்லீமும் அப்படியே மாறுதுங்க. ட்ரெண்ட் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் களிமா சொல்ல சொன்னாங்க, அதை ஓத சொன்னாங்க, இதை ஓத சொன்னாங்க, இந்துவான்னு கேட்டான், முஸ்லீமான்னு கேட்டான், அப்புறம் தான் கொலை பண்ணான்னாங்க. அப்படியே மாறுது. அங்கிருந்து வந்த அந்த மக்கள், நேரில் களத்தில் இருந்து வந்த மக்கள் சொல்கிறார்கள், அங்கே இருந்த அந்த முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னால் நாங்களும் அங்கே செத்து போயிருப்போம், நாங்களும் இறந்து போயிருப்போம். ராணுவம் இல்லை, எந்த இடத்துல இல்லை ராணுவம். எப்படிப்பட்ட இடங்க? 370 நீக்கிட்டீங்க. நீக்கும் போது என்ன சொன்னீங்க? காஷ்மீரில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காஷ்மீரில் உள்ள முஸ்லீம்களுடைய எல்லா உரிமையும் பறிக்கணும்.
அநியாயத்தை அக்கிரமத்தை பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி சொன்னது என்ன? ஆனால் நடக்கிறது வேற. எப்ப பாரு முஸ்லீம் 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 முஸ்லீம். ஆளக்கூடிய பாஜகவுக்கு எப்ப பாரு முஸ்லீம் தான். இந்த நாட்டுடைய நலன்லையோ இந்த நாட்டுடைய அக்கறையிலையோ இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையே எப்பவுமே கிடையாது. 20% முஸ்லீம்களை காட்டி 80% இந்துக்கள் கிட்ட தங்களுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதை கடந்த காலங்களிலே அவர்கள் பாபர் மசூதியிலே குஜராத்தில் கலவரங்களில் இது மாதிரியான வாக்குகளை அறுவடை செய்து முஸ்லீம் 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 காட்டுறதே வேலை. அதே தான் பெஹல்காமில் இவ்வளோ பெரிய இந்த பயங்கரவாத தாக்குதல் நடக்கிற நேரத்தில் வந்தான், சுட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். எங்கடா போனான்? ராணுவம் என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது, பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, உள்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு, நாட்டுடைய பிரதமர் என்ன பண்ணாரு? பிரதமர் வராரு, அங்க தாக்குதல் நடந்த உடனே எல்லா சுற்றுப்பயணத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்தியாவுக்கு வந்துட்டார். சரி, இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நேராக போய் அங்கே பாதிப்பை போய் அலச போறாரு, ஆய்வு செய்ய போறாரு, பாதுகாப்பில் ஏதோ ஓட்ட அதை கண்டுபிடிக்க போறாருன்னு பார்த்தா அங்கிருந்து நேராக வந்தவர் நேராக பீகாரில் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் நிற்கிறார். ஆனால் அவர்களை விடமாட்டோம் ஹே ஹோன்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டார். இங்கிருந்து மசூத் அசாருடைய வீட்டை குறி வச்சு தாக்குறாங்களாம். எங்கேயோ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுடைய வீடுகளை தெரிஞ்ச இந்தியாவுடைய அதிகாரிகளுக்கு, இந்தியாவுடைய மக்களுக்கு இங்கே வந்து அந்த சுட்டுட்டு போனான் அந்த தீவிரவாதி. எப்படி அவன் வெளியே போனான்? அவன் யார் வெளியே விட்டது? பெரிய ஒரு இந்த நாட்டுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி விட்டு ராணுவம் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து ஒரு படுபாதக கொலையை செய்து விட்டு வெளியே செல்கிறான். அவனை விட்டு விட்டு முஸ்லீம் 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 முஸ்லீம்னு திக்ரு செய்யக்கூடியதை பார்க்கணும். இப்போ இந்த பாசிச பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம் வெறுப்பை மட்டும்தான் இவர்கள் எடுத்து செய்யக்கூடியதை பார்க்கணும். அதில் இப்போ அவங்க எடுத்திருக்கிறது என்னன்னா வக்ஃபு. இது நம்ம தொப்புள்குடி உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அதை வந்து அந்த மீடியாவில் உட்காரக்கூடிய சங்கிகளுடைய வேலை என்னன்னா வக்ஃபு கையில் எடுக்கிறான். வக்ஃபை எதுக்கு நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் நம்ம சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம்கள் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க. எல்லா நேரத்திலையும் பொய் பேசி வெறும் முஸ்லீம் வெறுப்பை ஊட்டியே வளரக்கூடிய ஒரு கட்சி இந்த பாஜக. அந்த சித்தாந்தமே அப்படித்தான். மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறாங்கங்க, 2013 இவ்வளவு இருந்தது, 2023 இத்தனை ஏக்கர் நிலங்கள் ஆகிவிட்டது, இந்தியாவுடைய இராணுவத்திற்கு பிறகு இந்தியாவுடைய ரயில்வே துறைக்கு பிறகு அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு நிறுவனத்திடம்தான் இருக்கிறது. இருந்தா என்ன, உனக்கு என்ன? நிறைய சொத்துக்கள் வக்ஃபுல இருந்தா உனக்கு என்ன? என்ன பண்ண போறோம்? அந்த சொத்தை வச்சு நான் தூக்கிட்டு நாங்கள் என்ன பண்றோம்? வக்ஃபுனா என்னன்றதை முதல்ல நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்லணும். வக்ஃபுனா என்னன்னா, ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது வாழ்ந்து மரணித்து விட்ட பிறகு மரணித்த பிறகும் நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது தான தர்மங்கள் எப்பவுமே உலகத்தில் செய்வோம். இறந்த பிறகும் நன்மை கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஏழைக்கு உணவு தரும், அது அந்த நேரத்தில் மட்டும்தான் நன்மை கிடைக்கும். ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம், ஒருத்தருக்கு கல்வி உதவி செய்கிறோம், ஒரு சின்ன உதவிகள் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அதற்கான நன்மை கிடைக்கும். ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்து அந்த கல்வி நிலையத்தில் மக்கள் எல்லாம் காலமெல்லாம் பயன்பெற்றார்கள் என்று சொன்னால் இறந்த பிறகும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதற்காக சில விஷயங்களை முஸ்லீம்கள் செய்வார்கள். இது இப்போ இல்லை, இந்த இந்திய தேசத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்நாளில் தங்களிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை இறைவனுக்காக தர்மம் செய்துவிட்டு செல்வார்கள். இறந்த பிறகும் நன்மை கிடைக்கிற மாதிரி நூலகம் அமைக்கிறது, பள்ளிக்கூடங்கள் அமைக்கிறது, கல்லூரிகள் அமைக்கிறது, பஸ் நிலையங்கள் அமைக்கிறது, கிணறு வெட்டி தருவது, மக்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் காலம் காலமாக பயன்பட வேண்டும் என்பதற்காக உதவி செய்வது, பள்ளிவாசல்கள் ஏற்படுத்துவது, மதர்சாக்கள் ஏற்படுத்துவது, கபரஸ்தான்கள் முஸ்லீம்களுடைய அடக்கத்தலங்கள் அமைத்து தருவது, இப்படி எண்ணற்ற பணிகளுக்காக தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து தங்களுடைய சொத்துக்களை தான தர்மமாக கொடுப்பதுதான் வக்ஃப். இறைவனுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை தர்மம் செய்வது முஸ்லிம் முன்னோர்கள், எங்கள் முன்னோர்கள் செய்தது, இப்போவும் செய்வோம், இதுக்கு அப்புறமும் செய்வோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் தாங்கள் இறந்த பிறகு தங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை தர்மம் செய்வாங்க. இப்படி 20 கோடி முஸ்லீம் இருக்கிறோம், 30 கோடி பேர் இருக்கிறோம்.
இல்லை வசதியான மக்கள் கொடுக்கின்ற போது அது கூடிக்கிட்டே தான் வரும், அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது தெரியாம அப்போ அவ்வளோ இருந்தது, இப்போ கூடிருச்சு. நான் ஆக்கிரமிக்கிறோமா, ஆட்டையை போடுறோமா, மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுறோமா, சுரண்டுறோமா? ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டு. இந்த வக்பு சட்டத்தில் 1923 வெள்ளக்காரன் காலத்தில் வடிவமைச்சிட்டாங்க. இந்த சங்கிகளுக்கு இது தெரியலை, என்ன நடக்குது, அது உள்ள என்ன இருக்குன்றது தெரியாம இன்னைக்கு வெளி உலகத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகள் கிட்ட போய் இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். வக்பு என்பது என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பல காலங்களாக முஸ்லீம்கள் சொத்துக்களை தராங்க, அங்கங்கே இருக்கா, இதை சுரண்டக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நாங்கள் போய் சுரண்டலை, முஸ்லீம்கள் அடுத்தவர்களுடைய போய் நிலத்தை அபகரிக்கிறாங்கன்ற சொல்கிறாங்கல்ல, இது போய். இது இல்லாமல் என்ன நடக்கிறது என்று சொன்னால், தர்மம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடத்துல போய் பார்க்கலாம், வக்ஃபு சொத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. முஸ்லீம் முன்னோர்கள் வக்ஃபுக்காக கொடுத்துட்டு போனதை நாங்கள் கடை வைக்கிறோன்னு ஒரு 4 பேர் அதை ஆக்கிரமிக்கிறோம், நாங்கள் பள்ளிக்கூடம் வைக்க போகிறோன்னு 2 பேர் போய் ஆக்கிரமிக்கிறோம், நாங்கள் வீடு கட்ட போகிறோன்னு சொல்லி 2 பேர் போய் ஆக்கிரமிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக கூடாது என்பதற்காக ஒழுங்குமுறைப்படுத்தி சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் வக்ஃபு சட்டம். முசல்மான் ஆக்ட் என்று சொல்லி 1923 அந்த சட்டங்கள் உருவாக்கப்படும் போது வக்ஃபுக்கு என்று சொல்லி தனி பிரிவுகளை உருவாக்கி வைத்து விட்டு வெள்ளக்காரன் போயிட்டான். வெள்ளக்காரன் போனானா இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருந்த நிலை போய் நம்ம எல்லாம் சுதந்திர தேசத்துக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு இந்த இந்திய தேசத்தை கட்டமைக்கிறார்கள். பெரிய பெரிய அன்று இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப யோசித்து சிந்தித்து இந்த நாட்டை கட்டி அமைச்சாங்க. எப்படிப்பட்ட நாடு இது? பாகிஸ்தான் இருக்குல்லங்க, அந்த மாதிரி நாடு கிடையாது இந்தியா. நேபாள் இருக்குல்ல, அந்த மாதிரி நாடு கிடையாது இந்தியா. அமெரிக்கா இருக்கு, அந்த மாதிரி நாடு. இந்தியா மாதிரியான ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய ஒரு தேசம் இந்திய தேசம். என்ன காரணம்? தேசத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் மொழி பேசக்கூடிய அளவுக்கு பிரிவை எடுத்தோம்னாக்கா நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இந்தியாவில் இருக்கிறது. மதத்தை எடுத்தோம் என்று சொன்னால் பல மதங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறது. இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், புத்திஸ்டுகள் இருக்கிறார்கள், பௌத்த மதத்தை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பிரிவு, நிறைய மதம், நிறைய மொழி, நிறைய குரூப்பு, பிரிவு பிரிவாக இருக்கு. இந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தை கட்டமைக்கிறார்கள். இதற்கான அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்படுகிறது. 1950 47 சுதந்திரம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய யோசித்து பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து தீர்வுகளை எல்லாம் அலசி பல நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் துருவி பார்த்து 1950 இந்தியாவுக்கென்று அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்டது. வகுக்கப்பட்ட பிறகு 1954 வக்ஃபு சட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எல்லாமே பேப்பர் வைஸா ஒழுங்குபடுத்தப்பட்டு முறையா வருது. இவனுக்கு இந்த முறை தெரியல, முறைனா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால இவங்க பேசக்கூடியதை பார்க்குறோம். 1954 இந்த வக்ஃபு சட்டத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கும் போதே அப்பவே சர்வே பண்ணி, இப்போ பண்ணல, அப்பவே சர்வே பண்ணி முஸ்லீம்களுடைய இந்தியாவில் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அது எல்லாவற்றையும் வக்ஃபுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. 1954 இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாடு அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வக்ஃபு சட்டத்தை உருவாக்கினாங்க. உருவாக்குனதுக்கு பிறகு தான் அதில் சில சிக்கல்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. 1954 உருவாக்கினாங்க, 65 75 இப்படி ஒன்று அதை திருத்திக்கிட்டே வராங்க. 1995 என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் சரி செய்து 1995 வக்ஃபு ஆக்டை கொண்டு வராங்க. 95 ஒழுங்குபடுத்தப்பட்ட வக்ஃபு நிறுவனம். யாரும் இங்கே இந்த சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாது, அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் முஸ்லீம்களுக்கு பயன்படணும், ஏழைகளுக்கு பயன்படணும், திருமண காரியங்களுக்கு பயன்படணும் என்று ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டத்தை உருவாக்கி தருகிறார்கள். அதுக்கப்புறம் 2013 சில திருத்தங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்யும் போது முஸ்லீம்கள் யாருமே எதிர்க்கலை. ஏன் எதிர்க்கலை? திருத்தம் செய்யப்படும் போது இருந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த சொத்துக்களை அடுத்தவன் ஆட்டையே போடக்கூடாது, அடுத்தவன் திருடக்கூடாது என்பதற்காக திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. 2025 நீ கொண்டு வந்த திருத்தம் என்ன? இந்த நாடு எவ்வளோ பெரிய நிலையில் இருக்குன்னு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். வேலை இல்லை,
இந்த நாட்டு மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே போகிறான், பொருளாதாரம் மந்த நிலை, வியாபாரம் இல்லை, கல்வியை நீ தரமான கல்வியை கொடுக்கல, தரமான சுகாதாரத்தை தரலை, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பெரிய அவலத்தில் இருக்கிறான். அதில் கவனம் செலுத்தினா நீ வக்ஃபில் போய் வந்து வக்ஃபுன்றான். இந்த நீங்கள் பாராளுமன்ற வரலாற்றை எடுத்து பாருங்களேங்க, இந்த வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்படுதுங்க. இந்த வக்ஃபு மசோதாவை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போதே எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்த்தான்? எதிர்கட்சிகள் முஸ்லீம்கள் ஆதரவானவனா கிடையாது. அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சச்சார் கமிஷன் ஆய்வு செய்து காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்தது, முஸ்லீம்கள் இந்த தேசத்திலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். பெரும்பாலான முஸ்லீம்கள் மலைவாழ் மக்களை விட கீழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது கொடுத்தாங்களா? காங்கிரஸ் பாபர் மசூதி யாரையும் ஆட்சியில் இடிச்சாங்க. பாசிச சிந்தனை கொண்டவன் அதுக்காக வேலை செய்யறான்றது இருக்கட்டும். காங்கிரசுடைய ஆட்சியில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கு வந்து இவன் பக்கபலமா இருப்பான், ஏமாற்று வேலையே இல்லை. அப்ப இது வக்ஃபு சட்டத்தை பாராளுமன்றத்தில் வந்து அரங்கேற்ற துடிக்கின்ற போது எல்லாரும் எதிர்க்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இருக்கு. முஸ்லீம்க்கு ஆதரவாக வரலாம. நீ இப்போ முஸ்லீம்கள் கையை வச்சேன்னா நாளைக்கு கிறிஸ்தவன் கிட்ட போவ, நாளைக்கு சீக்கியர் கிட்ட போவ, நாளைக்கு சிறுபான்மை மக்கள் கிட்ட போவ. சிறுபான்மை என்று சொன்னால் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், மொழியின் அடிப்படையில் சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நீ கை வைப்ப என்று சொல்லி அரசியல் சாசன சட்டத்தில் கை வைக்கிறார்கள் என்று காங்கிரஸ் எதிர்க்கிறது. பல அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறார்கள். அந்த நேரத்தில் இவ்வளோ எதிர்ப்பையும் மீறி அதை கொண்டு வரணும்னு துடிக்கிறான். நாங்கள் விடமாட்டோன்னு எதிர்ப்பை தெரிவித்த உடனே பாராளுமன்ற கூட்டுக்குழுவை போட்டு நாங்கள் உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க போய் ஆய்வு செய்ய போகிறோன்னு கிளம்பிட்டான். இந்தியா முழுக்க ஆய்வு செய்ய போகிறான். எல்லா இடத்துலையும் ஸ்டார் ஹோட்டல் தான் இவங்களுக்கு மக்களை எல்லாம் சந்திக்கிறது. அந்த ஆய்வுக்குழு போது பிஜேபியில் அதிகமான மெம்பர்ஸ் கொண்ட அந்த கூட்டுக்குழு பல இடங்களில் போய் ஆய்வு செய்கிறான். ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. முஸ்லீம்கள்லாம் போய் இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இவ்வளோ கேடு இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குது, இந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, இந்திய தேச இறையாண்மைக்கு எதிரானது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் எல்லா டேட்டாவையும் வாங்கிட்டு போய்ட்டு அங்கே நின்றுக்கிட்டு இதை நாங்கள் அமல்படுத்த போகிறோம். ஊர் ஊராக போனீங்க, அதை வந்து எதிர்த்தாங்கள மக்கள் என்று சொல்லி திரும்ப பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நாங்கள் அமல்படுத்த போகிறோம். நீ அமல்படுத்தினா இந்தியாவில் வேலையில்லாத திண்டாட்டம் ஒழிஞ்சிருமா? இந்தியாவில் வறுமை ஒழிந்துருமா? மக்களுடைய சுகாதாரம் மேம்பட்டுடுமா? கல்வித்திறன் வளர்ந்துருமா? என்னடா எதுக்குடா நீங்க இவ்வளவு மெனக்கட்டு பண்றீங்க? எப்படி நடக்குதுன்னா, நள்ளிரவு 2 மணி வரை விவாதம் நடக்குதுங்க. நைட்டு 2 மணிக்கு. நீங்க எந்த ஒரு விவாதமாவது பாராளுமன்றத்தில் நைட்டு 2 மணி வரை நடந்த விவாதத்தை பாஜக ஆட்சி கட்டியில் அமர்ந்த இந்த 11 வருடங்களில் ஒன்னே காட்டு. பணமே மதிப்பிழப்பை கொண்டு வந்தல்ல, 500,000 செல்லாது, கள்ளப்பணம் எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடக்குது அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்தான். 2000 ரூபாய் நோட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல, எதுக்கு கொண்டு வந்தான், இத்தனை 1000 கோடி ஏன் செலவு பண்ணான்னு தெரியல. பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் பண்ணுறாங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்த போகிறோம். வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்தினா இந்த தேசத்துக்கு, உனக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு என்ன நன்மை? நீ கொண்டு வர சட்டத்தில் உள்ள ஓட்டையை நம்ம பின்னாடி பேச போகிறோம். இவன் கொண்டு வர சட்டம் எல்லாம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாத சட்டம் தான். முஸ்லீம்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அத்தனையும் இந்திய இறையாண்மையை காலில் போட்டு மிதித்து அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காமல் கொண்டு வரக்கூடியதுதான் இந்த வக்ஃபு சட்டம். எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு பிரிவு 30 சொல்கிறது, இந்த தேசத்தில் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். மதத்தின் அடிப்படையில் சீக்கியர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க கம்மி மைனாரிட்டியா இருக்கிறாங்க. ஜைனர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி. கிறிஸ்துவர்கள் மைனாரிட்டி, முஸ்லீம்கள் மைனாரிட்டி. இப்படி யாரெல்லாம் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ, மொழியின் அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த தேசத்திலே கல்வி நிலையங்களையும் அந்த மக்கள், அந்த சமுதாய மக்கள் முன்னேறுவதற்கான நிறுவனங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு அரசியல் சாசன சட்டம் உரிமை வழங்குகிறது. வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1954 எங்க முன்னோர்கள். சும்மா கொண்டு வரலப்பா. அரசியல் சாசன சட்டம் 1950 பிரிவு 30 சொல்கிறது, இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள் அந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக கல்வி நிலையங்கள் அமைத்துக் கொள்வதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் அரசியல் சாசன சட்டம் அனுமதி தருகிறது. சும்மா தரல, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் சேர்த்து சொல்லுது.
அவர்கள் கல்வி நிலையங்களை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யுங்க. என்ன உதவி? பொருளாதார உதவியோ இல்லை வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. சட்டத்தை கொண்டு வரவன் என்ன சொல்றான்? நாங்கள் பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், முஸ்லிம் பெண்களுக்காகத்தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம். பாராளுமன்றத்தில் பேசலாம். முஸ்லிம் ஏழைகள் கஷ்டப்படுகிறார்கள், அவன் கறி வெட்டுறான், அவன் காய்கறி விற்கிறான், அவன் கஷ்டப்படுறான், அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு. யாரு? பாஜக பேசுதுங்க. மோடி சொல்றாரு முஸ்லிம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க, பாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க. அதாவது பூனை இருக்குல்ல, பூனை ஒரு பாலை வச்சுட்டு பூனையை வந்து பாதுகாவலுக்கு வைப்பாங்களாம், காவல் காத்துட்டுருன்னு. பாலை போய் பூனை பாதுகாக்குமா? எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை இந்த தேசத்தில் தொடர்ச்சியாக அரங்கேற்றி கொண்டு 2002 நடந்த குஜராத்துடைய கலவரத்துக்கு 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்ட கலவரம். ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. கோத்ரா ரயிலிலே இந்துக்கள் சாமியார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொளுத்தப்பட்டார்கள் என்று, அது கொளுத்தனது யாரும் தெரியாது. அதை முஸ்லிம்கள் மீது பழி போட்டு முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கலவரத்தை ஆரம்பித்து வைத்து பெண்கள் கண்ணீர் சிந்துறாங்க, பெண்கள் கவலைப்படுறாங்க, பெண்களுக்கு இழப்பு ஏற்படுது. என்ன இழப்பு? பெண்களுக்கு நீங்க ஏன் கண்ணீர் சிந்துறீங்க? பெண்களுக்கு கண்ணீர் சிந்துறவரா மோடி? நீங்க பெண்கள் விஷயத்தில் அக்கறை உள்ளவராக இருந்தால், முஸ்லீம் பெண்கள் விஷயத்தில், ஏன்னா பெண்கள் விஷயத்தில் அக்கறைன்னு வைங்களேன், இந்து பெண்கள் படக்கூடிய பாடையெல்லாம் நான் லிஸ்ட் போட்டேன்னு வைங்களேன், நேரம் பத்தாது எனக்கு. இந்து பெண்கள் இந்த தேசத்தில் எத்தனை லட்சம் பெண்கள் கழிவறை இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில் சொல்கிறேன், இந்திய தேசத்தில் கழிவறை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இந்து பெண்களுடைய எண்ணிக்கை தெரியுமா மோடிக்கு? கல்வி தரப்போற, வீடு தரப்போறேன்னு பேசுனீங்களே, 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் எத்தனை இந்து பெண்களை பட்டதாரி ஆக்கியிருக்கிறீர்கள். நான் வந்து பெண்கள், முஸ்லிம் பெண்களை குறிப்பிட்டு, சரி முஸ்லிம் பெண்களுக்கு கண்ணீர் சிந்தவர் தானே மோடி. முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் சிந்தலாம் அவருக்கு பொறுக்காது. ஏன்னா முத்தலா கொண்டு வரும்போது அதான் சொன்னார், என்னிடத்தில் வந்து பெண்கள் அழுகிறார்கள். சரி, அழுது ஒன்றை கண்ணு தொடச்சிங்களே மோடி, நான் லிஸ்ட் தரேன், இதே இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த பெண்களுடைய கண்ணீரை துடைக்க வாங்க தயவு செய்து. கர்நாடகாவில் முஸ்லீம் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஹிஜாப் போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்றான், கல்லூரிக்கு வரக்கூடாதுன்றான். இல்லை நாங்கள் போட்டுக்கிட்டு தான் போவோம், இது எங்களுடைய மத உரிமை, அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை, இப்படித்தான் நாங்கள் செல்வோம் என்று அந்த பெண்கள் செல்கிறார்கள். அனுமதி மறுக்கப்படுகிறது. 21,000 பள்ளிக்கூட மாணவிகள் தேர்வு எழுதுறாங்க. முஸ்லிம் பெண்களை கண்ணீர் துடைப்பதாக சொல்லக்கூடிய மோடி கண்ணீர் துடைக்கிறீங்களா? 21,000 மாணவிகள் தங்களுடைய படிப்பை நிறைவேற்ற முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தில். குஜராத்தில் ஒரு கலவரம் நடக்குது. கலவர நேரத்தில் பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தோடு அங்கிருந்து எப்படியா தப்பிச்சு போயிடலான்னு போறாங்க. கலவர கும்பலில் சிக்கிக்கிட்டாங்க. அந்த அம்மாவுடைய 3 வயது குழந்தை எடுத்து அந்த அம்மா கண் முன்னாலே எடுத்து பாறையில் அடித்து கொலை செய்கிறார்கள். 5 மாத கர்ப்பிணி அந்த அம்மா. கூட குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தார் இருக்கின்ற போதே அந்த பகுதியில் வைத்து பாலியல் வல்லுறவு செய்த அயோக்கியர்கள். எப்படி சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு பெண்ணை குடும்பத்தார் முன்னிலையில் ஒரு கூட்டுக்குழு சேர்ந்து ஒரு பாலியல் தொல்லைகளை செய்து அந்த அம்மா குடும்பத்தில் இருந்த எத்தனையோ பெண்களையும் கொலை செஞ்சுட்டாங்க, ஆண்களை கொலை செஞ்சுட்டாங்க, பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்திட்டாங்க. இந்த அம்மாவும் செத்து போச்சுன்னு நினச்சி தூக்கி ஓரம் போட்டு போயிட்டானுங்க. குத்துயிரும் கோயிலுமா இருந்த அந்த அம்மா சாகாமல் இருந்து அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு வராங்க. தன் கண் முன்னால் ஒரு குழந்தை அடித்து கொலை செய்யப்பட்டது, தன் கண் முன்னால் தன்னுடைய குடும்பத்தார்கள் கற்பழிக்கப்பட்டது, தன் கண் முன்னால் குடும்பத்தார்கள் கொலை செய்யப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து விட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு இவனுங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது என்று சொல்லி சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. தீவிரவாதத்தை கையில் எடுக்கல, பயங்கரவாதத்தை கையில் எடுக்கல, ஒரு நியாயமான ஒரு சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. குஜராத்துடைய அரசு எப்படிப்பட்ட அரசு என்று தெரியும், குஜராத்தில் நீதி கிடைக்காது என்று தெரியும், வேறொரு மாநிலத்துக்கு செல்கிறார்கள். ஒரு பெண்மணி இவ்வளவு பேரை எதிர்த்து ஒரு களத்தில் நின்று சட்ட போராட்டம் நடத்தினாங்கன்னா சாதாரண விஷயம் இருக்காது. கடுமையான கஷ்டம், கடுமையான நெருக்கடி, கடுமையான துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். இதுக்கெல்லாம் பிறகு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுது. அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு சிறைச்சாலைக்கு போறாங்க. சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் குஜராத்துடைய அரசு, பாஜக அரசு அந்த தீவிரவாதிகளை, அந்த பயங்கரவாதிகளை, அந்த பாலியல் கொடுமை செய்தவர்களை வெளியில் விடுறான். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி
அதுக்கப்புறமா இந்த அம்மா கண்ணீரோடு மக்களை சந்திக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. கண்ணீரை துடைக்கக்கூடிய மோடி அவர்களே, குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீர் என்றால் ஓடோடி வந்து துடைப்பேன் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்களே, பில்கிஸ் பானுடைய கண்ணீரை துடைத்தீர்களா? ஆசிபா என்று சொல்லக்கூடிய 8 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளைங்க, ஒரு பெண்மை கூட கிடையாது, ஒரு பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத 8 வயது குழந்தை. இந்த 8 வயது குழந்தையை கோயில் கருவறையில் வைத்து கற்பழிப்பு செய்து கொலை செய்கிறார்கள். அந்த அப்பக்காரர் எல்லா இடத்துலையும் போய் தேர்றாரு, குதிரை ஓட்டக்கூடியவர், காஷ்மீரில் கத்வா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வாசிக்கக்கூடியவர், எல்லா இடத்துலையும் போய் தேடுறாரு. மகளை காணோம், மகளை காணோம். கோயிலுக்குள்ளே போய் தேடுவாரா? கோயிலுக்குள்ளே ஏன் போகிறார்? கருவறையில் வைத்து கற்பழித்து விட்டு கொலை செய்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்து அதுக்கப்புறம் அவர்களை எல்லாம் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடக்கிறது. போராட்டம் செஞ்சவன் யாரு? பாஜகக்காரன். முஸ்லீம் பெண்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி கண்ணீரை துடைப்பாரா? வெளியே வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆசிபாவை 8 வயது குழந்தையை கற்பழித்து கொலை செய்த அந்த மனித மிருகங்கள் இந்த வெளியே நடமாடி கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலையை நம்ம இங்கே தேசத்தில் பார்க்கணும். இப்படி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணீரை துடைக்கிறோம், கண்ணீரை துடைக்கிறோம், கண்ணீரை துடைக்கிறோம். என்ன கண்ணீரை துடைச்சிங்க? முஸ்லீம் பெண்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? நிறுத்திட்டாரு. முஸ்லீம்கள் படிச்சிடக்கூடாது, முஸ்லீம்கள் முன்னேறிடக்கூடாது, முஸ்லீம்கள் வாழ்ந்துடக்கூடாது, முஸ்லீம்கள் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. ஆனால் பேச்சில் மட்டும் சப்கே சாத் சப்கே விகாஸ், எல்லோருக்குமான நாடு, எல்லோருக்குமான முன்னேற்றம் என்று சொல்லி மக்கள்கிட்ட போய் பேசுறது. எல்லோருக்கும் இந்தியெல்லாம் முஸ்லீம்லாம் யாரு? மோடி சொல்லணுமா இல்லையா? உங்கள் கட்சியில் ஒரு முஸ்லீம் எம்பி இருக்காரா? உங்கள் கட்சியில் ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கிறாரா? நாங்கள் முஸ்லீம் பெண்களுடைய கண்ணீரை நீ முஸ்லீம் ஆண்களை உள்ள விட்டியா? முதல்ல முஸ்லீம் பெண்கள் கண்ணீரை துடைக்க போகிறோம். முஸ்லீம் பெண்கள் கண்ணீரை துடைக்கணும்னா நீ முஸ்லீம்களை வந்து வக்ஃபில் தான் கொண்டு வந்து விடணுமா? நீ விடவே தேவையில்லை, ஏற்கனவே அதற்கு சட்டம் அனுமதி தந்திருக்கிறது. இதெல்லாம் புதுசாக சொல்கிற மாதிரி வராது. நீங்கள் வேணால் இப்போ கூட வக்ஃபுடைய நிலைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். தமிழக வக்ஃபோடைய இணையதளம் இருக்குது. இணையதளத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 முஸ்லீம் பெண்கள் ஆல்ரெடி இவங்க சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே 2 முஸ்லீம் பெண்கள் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஃபாத்திமா முஸ்தபர் என்று சொல்லக்கூடியவங்க ஏற்கனவே உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. பல டிவி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் என்னவோ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முஸ்லீம் பெண்கள் உள்ள வர மாதிரியும் முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிற மாதிரியும் முஸ்லீம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதான் உங்கள் ஆசை. செய்யுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை முஸ்லீம் பெண்கள் நீதிபதியாக இருக்கிறாங்க? லிஸ்ட்டை போடுங்க. 30 கோடி முஸ்லீம்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக முஸ்லீம் பெண்களை நியமனம் பண்ணுங்க. உயர் நீதிமன்றங்களில் முஸ்லீம் பெண்களை நீதிபதிகளாக நியமனம் பண்ணுங்க. ஐஏஎஸ்களாக ஐபிஎஸ்களாக முஸ்லீம் பெண்களை கொண்டு வாங்க. முஸ்லீம் பெண்களை நாங்கள் அதிகாரத்தில் கொண்டு வர போறோம்னா அதிகாரம்ன்றது எது? அதிகாரத்தில் கொண்டு வரக்கூடிய இடமா இது? ஆல்ரெடி இருக்கிறத சொல்லி நாங்கள் முஸ்லீம் பெண்களுக்காகத்தான் முஸ்லீம் பெண்களுக்காகத்தான் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வக்ஃபு சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரத்துக்கு சொல்லக்கூடிய காரணத்தை மட்டும்தான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஒன்று, பெண்களுக்காக முஸ்லீம் பெண்கள் கண்ணீரை துடைக்கிறது. இது மொத்தம் பொய். அது ஏற்கனவே முஸ்லீம் பெண்கள் அதில் இருக்கிறாங்க. இவன் சட்டத்தை கொண்டு வந்து தான் உள்ளே வரணுன்ற தேவை இல்லை. அப்படி நீ முஸ்லீம் பெண்கள் கண்ணீரை துடைக்கிறதா இருந்தால் நிறைய லிஸ்ட் இருக்குது, நாங்கள் தரோம். அது கொஞ்சம் முதல்ல வந்து கண்ணீரை துடைங்க. அடுத்தது வெளிப்படைத்தன்மை இல்லையா? எதில் வெளிப்படைத்தன்மை இல்லை? வக்ஃபு இந்த நிலங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி இதை பேசக்கூடியதை பார்க்கணும். என்ன வெளிப்படைத்தன்மை இல்லை? முதல்ல வெளிப்படைத்தன்மைனா உனக்கு பொருந்துமா? அது நீ பேசலாமா வெளிப்படைத்தன்மையை பற்றி? மகாராஷ்டிராவிலங்க அஜித் பவார்னு ஒருத்தர் இருக்கார். அஜித் பவாரை வந்து மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார். எவ்வளவு பெரிய ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையான தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. தேர்தலாம் பிறகு அதுக்கப்புறம் வந்து அஜித் பவார் போய் பாஜகவில் சேர்ந்துட்டார். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் சொத்து, அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அஜித் பவார் பாஜகவில் போய் சேர்ந்த உடனே அவருடைய சொத்துக்கள்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டுருச்சு. வெளிப்படைத்தன்மைப்பா என்ன வெளிப்படைத்தன்மை பேசிப்போம். அஜித் பவார் இப்போ எப்படி சுத்தமானார்? தேர்தல் பிரச்சார நேரத்தில் வாஷிங் மிஷின் கொண்டு போனாங்கல்ல, பிஜேபியில் சேர்ற வரைக்கும் அழுக்கு துணி, பிஜேபியில் சேர்ந்தாக்கா வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி வெளியே வந்துடுவார். உடனே அவர் சுத்தமாக
தூய்மையானவரா, ஊழலற்றவரா, ஒழுங்கானவரா அப்படியே மாறுவார். எப்படி மாறுவார்? செஞ்ச ஊழல் என்ன? எடப்பாடி நான் பாஜக கூட இனிமேல் கூட்டு வைக்க மாட்டேன்னாரு. சேரவே மாட்டேன் தானே எல்லா இடத்துலையும் பேசினார். இனி பாஜகவோடு கூட்டு இல்லை. நாங்கள் நேரில் போய் சந்திக்கும் போது அதான் சொன்னார். அதான் வெளிப்படையாக பேசிட்டேனுங்க, இதுக்கு மேலே என்னங்கன்னாரு. நாங்களும் நினச்சோம் பாஜகவோட சேர்ந்தால் இனிமேல் அதிமுக தமிழகத்தில் எழுந்திருக்க முடியாது, அடிச்சுட்டு அந்த பாஜக தான் மேலே நிற்கும். அப்படி தான் மகாராஷ்டிராவில் சிவசேனாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அதிமுகவை பாஜக அழித்து விடும், கரையான் போல அழிக்கும் என்ற நிலையில் அவர் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டார் நினச்சோம். திரும்ப இப்போ உள்ளே வந்து சேர்ந்துருக்கிறார். என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மைன்னு இவன் மற்றவனை பேசிட்டு ஓன் வெளிப்படைத்தன்மை என்ன? 6000 கோடி ரூபாய்க்கு மேலே தேர்தலுக்கு முன்னாடி அந்த பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பத்திரம் வாங்கினியே ஏன் உனக்கு கொடுத்தான்? கர்நாடகாவில் ஒரு தொழிலதிபர் பேசியிருக்கிறார். என்னை மிரட்டி அவர்கள் வந்து எங்களிடத்திலிருந்து பத்திரம் வாங்கினாங்க. தொழிலதிபர்கள்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கினே, வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசக்கூடிய நீ அதை சொல்லி என்ன வெளிப்படைத்தன்மை? உனக்கு அதானிக்கு உள்ள உறவு என்ன அதை சொல்லு. இவர் எந்த ஊருக்கு மோடி பயணம் செய்கிறாரோ நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு அங்கே போகிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதானிக்கு அங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பார். அதானுடைய தொழில் நிறுவனங்கள் எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு நம்ம இந்திய பிரதமர் போயிட்டு வந்திருப்பார். நான் சொல்லலை, ராகுல் காந்தி சொல்கிறார். எங்கே சொன்னார்? பாராளுமன்றத்தில் வச்சு கேட்குறாரு, உனக்கும் அதானிக்கு என்ன உறவு? அதானியுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்குறார். பதில் சொல்ல முடியுமா? வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மைன்றீங்களே, என்ன உறவு? உங்களுக்கு அம்பானிக்கு என்ன உறவு சொல்ல முடியுமா? உங்களை கடுமையாக எதிர்த்த நிதிஷ்குமார் பீகாரில் உங்களோடு இணைஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு? வெளிப்படைத்தன்மையை பேசு. கடுமையாக எதிர்த்தாருங்க. ஆனால் இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்துட்டார். என்ன பண்ண? அமலாக்கத்துறை அனுப்பினியா? இடி ரைடு அனுப்பினியா? ஏதாவது எதனால சேர்றாங்க? இவ்வளவு எதிர்த்த எடப்பாடி சேருகிறார், அஜித் பவார் சேருகிறார், நிதிஷ்குமார் சேருகிறார். ஏன் சேர்றாங்க? வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மைன்னு பேசிட்டு வாங்கிட்ட இருக்கா வெளிப்படை. நீ பேசு, எல்லாத்தையும் போடு. இப்போ பில்டிங் ஒன்று இடத்துல பாஜக அலுவலகத்தை திறக்கிறான். நீங்களாம் பார்த்தீங்கன்னா 150 கோடி 200 கோடி ஒரு பில்டிங்குடைய ரேட்டுங்க. எங்கேருந்து வருது உனக்கு பணம்? என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசுகிறாங்க. 1954 வக்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, சர்வே பண்ணாங்க. அவ்வளவு துல்லியமாக இன்னைக்கு சொல்கிறல்ல 9 இத்தனை சில்லற ஏக்கர் நிலங்கள் வக்பு சொத்துக்களாக இருக்கிறது என்று. இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடியதை வெளிப்படைத்தன்மை இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை என்று பேசக்கூடியதை பார்க்கணும். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வக்பு லேண்ட் இருக்குல்ல, இது இன்னொன்று நம்மளே ஏமாற்றிட்டான். முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொத்துக்கள் இருக்கிறது, அப்போ தான் மற்ற மக்கள் வந்து அதை நோக்கி பார்ப்பான்றதுக்காக 9.44 லட்சம் ஏக்கர் நிலம் பாரு பாரு பாருன்னா. சரி, இந்தியாவில் நமக்கு தான் நிறைய சொத்துக்கள் இருக்குது போலேன்னு முஸ்லீம்கள் நினைக்கிற நேரத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாணக்கியாவுடைய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஃபைசான் முஸ்தபா அவங்க ஒரு ஆய்வு ஒன்று செய்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு வக்ஃபு சொத்துக்கள் 9.44 லட்சம் ஏக்கர் இருக்கிறதா சொல்லப்படுது. முஸ்லீம்களுக்கு தான் அதிகமாக சொத்துக்கள் இருக்கிறதான்னு எடுத்து பார்க்கும்போது சில ஆய்வுகளை செய்துவிட்டு சொல்கிறார்கள். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, வெறும் 3 மாநிலத்தை மட்டும் எடுத்து ஆய்வு செய்கிறார். 10,37,358 ஏக்கர் இந்துக்களுக்குரிய அந்த கோயில் நிலங்களாக இருக்கிறது. 3 மாநிலம் இருக்கக்கூடிய மற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாதிரி அவ்வளோ மெஜாரிட்டி உள்ள இடங்களுக்கெல்லாம் போவே இல்லை அவர். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா 3 இடம் மட்டும்தான். திருப்பதி தேவஸ்தானத்துடைய கோயிலை வந்து ஆய்வு செய்கிறார். 87,235 ஏக்கர் திருப்பதி தேவஸ்தானம் ஒரே ஒரு கோயில் நிறுவனத்திற்கு மட்டும் உள்ள சொத்துக்களுடைய நிலவரம். அந்த நிறுவனம், அந்த கோயில் அதுக்காக மக்கள் கொடுத்தது, அர்ப்பணித்தது, அவங்க வைக்கிறாங்க, அவங்க பராமரிக்கிறாங்க, அது வேறு விஷயம். முஸ்லீம்களுக்கு தான் அதிக சொத்து. இந்திய ரயில்வேக்கு அப்புறமாக இந்திய இராணுவத்துக்கு அப்புறம் இந்த இது எது கொடுத்த? இது ஏன் சொன்ன? மக்களிடத்தில் அப்படி சொல்லி மக்களை வந்து மனைமாற்றுவதற்காக. அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் முசல்மான் ஆக்ட் 1923 இருக்குது. அதில் என்னென்னா இந்த வக்ஃபு சட்டத்தை அப்போத்துலேருந்து ஒழுங்குபடுத்திட்டு கொண்டுட்டு வந்தாங்க. 1995 இதை முழுமைப்படுத்துகிற வரைக்கும் இதில் வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் பண்ணணுன்றதை கொண்டு வந்தாங்க. முஸ்லீம்களுடைய சொத்து, முஸ்லீம்களுடைய நிறுவனம், கபர்ஸ்தானு, பள்ளிவாசல், மதர்சா
இதெல்லாம் முஸ்லீம்கள் நிர்வாகம் பண்ணணும். இதில் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன இதில் என்ன பிரச்சனை? எப்படி பிரச்சனையை கொண்டு வராங்கனாக்கா, இதில் மற்றவங்கள உள்ளே கொண்டு வரணும். யார் மற்றவங்கள? இந்துக்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். ஏன் கொண்டு வரணும்? எந்த இந்துவாவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா? இந்துக்களாக எங்களை அங்கே கொண்டு வான்னு கேட்டாங்களா? பிஜேபி பொறுத்தவரை முஸ்லீம்களை சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவனுடைய வேலையாக அதுதான். கம்முன்னு இருக்கக்கூடிய அந்த மக்களை பாருங்க, உங்களை கொண்டு போனோம்னாக்கா அவங்க எதிர்க்கிறாங்க. முஸ்லீம்கள் இல்லாத 2 பேரை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதற்காக போராட்டம், இதற்காக ஆர்ப்பாட்டம், இதற்காக பிரச்சனை. முஸ்லீம்கள் வக்ஃபு சொத்துக்களை முஸ்லீம்கள் மட்டும்தான் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? என்ன காரணம்? நம்ம பாபநாசம் பக்கத்தில் அறநிலைத்துறையுடைய அதிகாரியாக நர்கீஸ் கான் ஒருத்தரை போட்டாங்க. ஹெச் ராஜா உடனே ஸ்பாட்டுக்கு வந்து குதிக்கிறார். ஐயோ, நர்கீஸ் கானை போட்டு விட்டார்கள், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அது தெரியுமா, ஐதீகம் தெரியுமா, அதை தெரியுமான்ட்டு குதிக்கிறாரு. இந்திய அறநிலைத்துறையுடைய அறங்காவலராக நர்கீஸ் கானை ஏன் போட்டீங்கன்னு நியாயம். அவருக்கு எதுவுமே தெரியுமா? தெரியாது, போடக்கூடாது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நர்கீஸ் கான் முஸ்லீம் கிடையாது. அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். காரணத்தை வந்து சொல்றாரு, நான் குழந்தையா பிறக்கிற நேரத்தில் நெருக்கடியை என்னுடைய தாயும் தந்தையும் சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த நெருக்கடியில் பிரசவம் பார்த்தவங்க அந்த மருத்துவராக இருந்தவங்களுடைய பெயரை நன்றி கடனாக வைத்தார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கும். இந்த அறநிலைத்துறையில் அறங்காவலராக ஒரு முஸ்லீம் வந்து கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு இடத்துல இந்த அறநிலையத்துடைய கல்வி நிறுவனம் கொளத்தூர் பகுதியில், அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு முஸ்லீமை கொண்டு வராங்க. கோயிலுக்குள்ளே இல்லை, பூஜை செய்ய கிடையாது, கருவறைக்குள்ளே இல்லை. ஒரு இந்த அறநிலையத்துறை நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக ஒரு முஸ்லீம் கொண்டு வரப்படுகிறார். வழக்கு போகுது, நீங்கள் அவரை நியமனம் பண்ணக்கூடாது என்று சொல்லி வழக்கு போகுது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அது ஒரு மதம் சார்ந்தது. அந்த மத நிறுவனம் நடத்தக்கூடிய அதில் ஒரு முஸ்லீம், ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு ஆசிரியராக முஸ்லீம் செல்லக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது என்று சொன்னால், அப்போ முஸ்லீம் மட்டும் என்ன, முஸ்லீமுடைய சொத்துக்கள்ல மட்டும் அவர்கள் வந்து எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி சில நெறிமுறைகள் இருக்கிறது. இப்போ பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றோம். பள்ளிவாசலை யார் நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒருவர் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடாது. அவர் மதம் மாறுவாரா? அப்புறம் என்ன பேசுவேன்? மதம் மாத்திரோன்னு, கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபடுறோன்னு வைய, அவர் இந்துவாவே இருக்கட்டும், அவர் விருப்பம் அது. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒருவர் இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ முஸ்லீம் தான் வந்து அதை நிர்வாகம் பண்ணணும். ஒரு மதரசாவை நிர்வாகம் பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு வெளியே உள்ள கடைகளை நிர்வாகம் பண்ணுவார். ஒரு முஸ்லீம் வட்டி வாங்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் சாராயம் குடிக்கக்கூடாது. கடையை நிர்வாகம் பண்ணுற வேலையை முஸ்லீம் செய்கிறாருன்னா வட்டி கடைக்கு அதை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம எடுத்து சொல்லி முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை முஸ்லீம்கள் தான் நிர்வாகம் பண்ணணும்னா அது எப்படின்றாங்க. சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 முஸ்லீமை வைக்கலாமான்னு கேள, தைரியம் தான் கேளு. கூட்டாளி தானே, அவருடைய நிலையில தானே இன்னைக்கு இருக்கிற. சேருடைய ஒரு காலை எடுத்தாருன்னா சாஞ்சிருவேன். சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த தேசத்தில் உள்ள முஸ்லீம்கள் 2 பேரை திருப்பதி தேவஸ்தானம் உள்ள வைக்கலாமா என்று கேட்டேன் என்று சொன்னால் 4 காலில் ஒரு காலை உடைத்து கொண்டு போய் விடுவார். திருப்பதி தேவஸ்தானத்தில் முஸ்லீம் வைக்க முடியாது, காஞ்சி சங்கரமடத்தில் வைப்பியா முஸ்லீமை? தைரியம் இருக்கா உனக்கு? எல்லாமே இந்த நாட்டு மக்கள் தானே, எல்லாருமே ஒரு தேசத்தில் உள்ளவங்க தானே. காஞ்சி சங்கரமடத்தில் 2 முஸ்லீம்களை உள்ள வைக்க முடியுமா? 2 கிறிஸ்தவர்களை உள்ள வைக்க முடியுமா? முஸ்லீம் வேணாப்பா, இந்து பிரிவில் உள்ள 2 பேரை உள்ள வைக்க முடியுமா உன்னால? இந்த தேசத்தில் எந்தெந்த நிறுவனங்களை யார் யார் நிர்வாகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? நாங்களும் அர்ச்சகராகணும்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. நீ சொல்கிறது என்ன? அந்த மாந்திரிகம் தெரியணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், சரி எல்லாத்தையும் படிச்சுட்டு வரேன்றான். கொண்டு போய் எல்லா கோயிலையும் விட்டுருவே நீ? எல்லா கோயிலிலுமே பூஜை செய்வதற்கு உன்னுடைய பிரிவில் உள்ளவர்களையே உன்னால் அனுமதிக்க முடியாது என்று சொன்னால் அடுத்த மதத்தில் ஏன் மூக்க நுழைக்கிற? இது மற்றவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம இந்துக்களாக இருக்கிறவங்க இந்த நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுங்க, எங்களுக்கு முஸ்லீம்கள் வந்து நாங்கள் கேட்கல, எங்களுக்கு காஞ்சி சங்கர மடத்தில் கொடுங்க, பூரி ஜெகநாதன் கோயிலில் கொடுங்க, அயோத்தியில் கொடுங்க, காசி விஸ்வநாதர் கோயிலில் கொடுங்க, சிவமடங்களில் எங்களை முஸ்லீம்களை சேர்க்க நாங்கள் கேட்கவே கிடையாது.
என்ன பண்ணுறான்னா இதை புரிந்து கொள்ளாத நிலையில மக்களுக்கு ஏற்படுத்தி ஒரு மதவாத பிளவுவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள்லாம் வெறுக்கிறாங்க, இந்துக்கள் உள்ள வந்தா இந்துக்களை விடக்கூடாதுன்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை. இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பது முஸ்லீம்கள் தர்மமாக கொடுத்த வரி பணத்தில் வந்ததில்லை. அதையும் இந்து சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும். ஏதோ கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்ட் அள்ளி கொடுத்த பணத்தை முஸ்லீம்கள் மட்டும் தனியாக அனுபவிக்கிறார்கள் என்று நினைக்காதீங்க. முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், கபரஸ்தான்கள், இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்றாங்கல்ல, இந்த இடமெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் தானமாக தர்மமாக கொடுத்து விட்டு சென்றவை. இதை நாங்கள் நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று கேட்கக்கூடியதில் இப்படி சொல்றான். எவ்வளவு அந்த வஞ்சகருக்கு பாருங்களேன். இதில் வக்ஃபு சொத்து இருக்கு, இது முஸ்லீம்கள் தான் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு வராங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, முஸ்லீம்கள் அந்த சொத்தை கொடுக்கணுமா, 5 வருடம் பிராக்டிஸ் முஸ்லீமாக இருக்கணுன்றான். எங்கள் சொத்து எங்கள் நிர்வாகம் நாங்கள் பார்த்துருவோம், உனக்கு என்ன வேலை? சட்டத்தை திருத்தி நல்லதை நடத்த கொண்டு வராராம். என்ன நல்லதுன்னு கேட்குறேன். நாங்கள் வழிபாட்டில் தலையிடவில்லை பேசுகிறாருங்க அமித்ஷா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற போது நாங்கள் இஸ்லாமியனுடைய வழிபாட்டில் தலையிடவில்லை. அப்ப இது என்ன? இது ஒரு முஸ்லீம் வக்ஃபு செய்வதற்கு 5 வருஷம் ஆகணும்னா அது என்ன? தௌஹீத் ஜமாத் சொல்லுச்சா? சுன்னத் ஜமாத் சொன்னாங்களா? எந்த ஜமாத் சொல்லுச்சு? ஒருத்தர் கலிமா சொன்ன உடனே அடுத்து தொழுகைக்கு வருவார். நீ 1 மாசம் கழிச்சு தான் தொழுகைக்கு வரணும் நாங்கள் சொன்னோமா? 1 வருஷம் கழிச்சு தான் தொழுகைக்கு வரணும் நாங்கள் சொன்னோமா? ஒரு முஸ்லீம் 5 வருஷம் கழிச்சு தான் கலிமா சொன்னதுக்கு அப்புறம் தொழுகைக்கு வரணும் நாங்கள் சொன்னோமா? கலிமா சொன்ன உடனே அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு தான் அவர் தர்மம் பண்ணணும்னு சொன்னது உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நாங்கள் தலையிட மாட்டோம் எல்லாத்துலேயும் தலையிடுற. எங்கள் நிர்வாகத்தை அவங்க பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. ஒருத்தர் முஸ்லீமா 5 வருஷம் இருக்கணுமா? என்னப்பா 5 வருஷம் பிராக்டிஸ் முஸ்லீமு? 5 வருடம் முஸ்லீமாக இஸ்லாத்தை அவர் பின்பற்றி இருக்க வேண்டும். அப்பதான் சொத்தை தரணும்னா என்ன பின்பற்றணும் சொல்லு. 5 வேளை கரெக்டாக தொழுவணுமா? வந்தவுடனே அதிகாரி ஒருத்தர் சொன்னார், நம்மளாம் தோழர்கள் அப்படின்னு. அதிகாரி நோட் பண்ணிங்க, முஸ்லீம்களை 5 வருஷம் பிராக்டிஸ் முஸ்லீம்னா எங்கள் பின்னாடியே வருவீங்களா? காலைல ஃபஜருக்கு வந்துடுவீங்களா? பள்ளி வாசலுக்கு யார் யார் வந்திருக்கிறா? இன்னைக்கு 30 பேர் வந்தாங்க. லோகருக்கு எத்தனை பேர்? 3 பேர் வந்தாங்க. 30 பேர் வந்தா 3 பேர் ஆயிட்டான். 27 பேர் என்னன்னா லிஸ்ட் எடுங்க. ஆய்வு செய்ய போறீங்களா? பெருநாள் தொழுகைக்கு பாருங்க 1000 பேர் வருவாங்க. அப்ப என்ன பிராக்டிஸ் முஸ்லீம்னாக என்ன அளவுகோல்? என்ன சொல்ல போற? 5 வருடம் முஸ்லீமாக அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், பயிற்சி எடுத்திருக்கணும்னா என்ன பயிற்சி? உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன். ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு, அவர் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு நூலகம் அமைச்சு தரணும்னு நினைக்கிறாரு, அதை மக்களுக்காக ஏற்படுத்தி தராரு. ஒரு பள்ளிவாசலை கட்டி தரணும்னு நினைக்கிறாரு, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி தரணும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அப்போ நாங்கள் முஸ்லீமுடைய நலனுக்காக, முஸ்லீமுடைய அக்களுக்காக, முஸ்லீமுடைய மக்களுக்காக, முஸ்லீம் பெண்களுக்காக என்ன வருதுங்க? ஒருத்தர் தர்மம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சட்டத்தை வச்சுட்டு நான் முஸ்லீம் தர்மம் கொடுக்கக்கூடாதான். என்ன சார் சட்டம் இது? ஒரு இந்துவாக உள்ளவர், ஒரு கிறிஸ்துவராக உள்ளவர், ஒரு சீக்கியராக உள்ளவர் முஸ்லீம்களுக்கு தர்மம் தரக்கூடாது. ஏன்? காரணம் சொல்லு, விளக்கம் கொடு. அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய இந்த தேசத்தில் அவங்க தரணுன்றது நம்ம நிர்பந்தம் கிடையாது. நம்ம அப்படி கேட்கல. கூடாது நீ ஏன் சொல்ற? ஏன் கூடாது சொல்லு. கூடாது என்று சொன்னால் இப்போ முஸ்லீம்கள் கொடுக்கலாமா? அது கொடுக்கலாம். முஸ்லீம்கள் இந்த அறநிலையத்திற்கு கொடுக்கலாம், முஸ்லீம்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். காரணம் கேட்டால் காரணம் இல்லை. ஆனால் கேட்டால் நாங்கள் முஸ்லீம்களுக்காக, முஸ்லீம் பெண்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அது ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய வஞ்சம் நிறைந்த ஒரு சட்டமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணதெல்லாம் நம்ம இந்துக்களுக்காகவும் நம்ம சொல்லணும்ல. மயிலாப்பூரில் உள்ள தெப்பக்குளம் நவாப் கொடுத்தது, சுல்தான்கள் கொடுத்ததுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. திப்பு சுல்தான் கொடுத்த ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அவுரங்கசீப் கொடுத்த பட்டியல் இருக்கிறது. கோயில்களுக்காக அவர்கள் அந்த நேரங்களில் கேட்கின்ற போது மக்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாம், முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு கொடுக்கலாம் விரும்பினாங்கன்னா. அது அவங்க கொள்கை சார்ந்த விஷயம், அவங்க விரும்பினா கொடுக்கலாம். சரி, ஒரு இந்து அவன் ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், அப்போ நீ ஒரு முஸ்லீம் அவர் 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு வக்ஃபுக்கு கொடுக்கணும்னா இவன் எப்படி சொல்ல வரான்னா, சரி இப்போ நான் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்,
இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருக்குது, நான் வக்ஃபு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ணக்கூடாது. அதிகாரிகளை போய் சந்தித்து நான் வந்து அது முறையாக 5 வருஷம் கழித்து ப்ராக்டிஸ் முஸ்லீமாக இருந்து தான் நான் கொடுக்கணும். சரி, இப்போ நான் பிஜேபிக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? உனக்கு ஏன் கொடுக்கணும்? நான் வேறு எதுக்காக கொடுக்கலாமா? எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், ஆனால் வக்ஃபுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. அப்போ இப்படி நம்ம எடுத்து பார்க்கின்ற போது இந்த நாட்டில் இந்த தேசத்தை நிலைகுலைய வைக்கிறதுக்காக வராங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நேரம் இல்லை. மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுத்தோம், அதை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் யார்? அவர் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டவர். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பின்பற்றுகிறோம், அரசியல் சாசன சட்ட அடிப்படையில் வக்ஃபு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் உள்ளே வரக்கூடாதான். மாவட்ட ஆட்சியர் ஏன் இப்போ உள்ளே வர்றார்? என்ன காரணம்? அவர் ஏன் உள்ளே விடுறார்? இப்போ எந்த மாவட்ட ஆட்சியரை பேசுகிறான்றதை முதல்ல மக்கள் புரிந்து கொள்ளணும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர், உத்தரகாண்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர், குஜராத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர். யார் தெரியுமா இவங்கெல்லாம்? கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். உத்தரகாண்டில் 193 மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவங்கள ஏன் நாங்கள் வக்ஃபுக்கு உள்ள விடக்கூடாது, அவங்களுக்கு முழு அதிகாரம் தரக்கூடாது என்று நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால், உத்தரகாண்டில் 191 மதரசா உருவாக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதாவது இந்த சட்டத்தை நாங்கள் வந்து சட்டத்தின் மூலமாக அபகரிக்க நினைக்கிறோம். ஒரு பாபர் மசூதியை கையில் வைத்தார்கள். 1948 சிலையை வச்சாங்க. 1992 வரைக்கும் அது பெரிய ஒரு நீண்ட சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது. நீண்ட நெடிய காலங்களுக்கு பிறகுதான் அந்த ஒரு பள்ளிவாசல் அவனால் இடிக்க முடிந்தது. இடித்தது கூட சட்டத்தின் அடிப்படையில் இடிக்கவில்லை. இடித்தது தவறு, இடித்தது அந்த இடத்துல அவங்க கூடினது தவறு. அந்த உச்சநீதிமன்றங்கள் தீர்ப்பு எழுதும் போதே பாபர் மசூதி இடித்தது தவறு, அவங்க அபகரித்தது தவறு, அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டதை தவிர சட்டத்தின் அடிப்படையில் வழங்க முடியல. அப்போது இந்த இருக்கக்கூடிய இந்த மதரசாக்களை உருவாக்கி கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் உள்ளே வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள். வீடுகளை இடித்த பட்டியல் மட்டும் போட்டேன்னு சொன்னால் அவ்வளவு இருக்குது. முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இந்த தேசத்தில் வாழக்கூடாது என்பதற்காக வேலை செய்யக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர்களை உள்ளே இறக்கி அவர் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவார், அவர் வந்து வக்ஃபு சொத்தா இல்லைன்றதை தீர்மானம் பண்ணுவார் என்ற அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரான். அடுத்து வக்ஃப் பை யூசர். ஒரு வக்ஃபு சொத்து இருக்கா, இப்போ 6 மாதம் அளவுகோல், இந்த 6 மாதத்துக்குள்ளே டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போ உள்ளதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டே வக்ஃப் பை யூசர் தான். முஸ்லீம்கள் கேட்குறீங்களே, இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்கிறார்கள், வக்ஃபு சொத்துகளுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கேட்குறீங்களா, அது எப்படி சாத்தியப்படும்? வெள்ளைக்காரன் காலத்தில் தானேப்பா டாக்குமெண்ட் சிஸ்டம் வந்தது. பள்ளிவாசல்கள் 300 வருடங்களாக 400 வருடங்களாக 500 வருடங்களாக இருக்கிறது. கேரளாவில் 1400 ஆண்டுகளாக சேரமான் பெருமான் கட்டிய அந்த பள்ளிவாசல் இப்பொழுது இருக்கிறது. காயல்பட்டினத்தில் 1000 வருஷம் பள்ளிவாசல் இருக்கிறது. இதற்கு எங்க இருக்கும் வக்ஃப் பை யூசர்? எங்க இருக்கு டாக்குமெண்ட்? இதுக்கு இதெல்லாம் நீ சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களே, இதெல்லாம் முறையா என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க. இது இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டுமானதா, எல்லாருக்குமானதா? எல்லாருக்கும் போடு. நியாயம் இருக்கக்கூடிய எல்லா கோயில் குளம் எல்லாம் இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு தலம் எல்லாவற்றுக்கும் போடு. 300 வருஷம் 400 வருஷமாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் போடு. இதை போட முடியுமா? அப்போ முஸ்லீம் என்று சொன்னால் இவங்களுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை என்ற நிலையில் இவர்கள் செய்யக்கூடியதை பார்க்கணும். ஆளுநர் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் வருதுங்க. தீர்ப்பு வந்த உடனே குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் பேசுகிறாரு, நீங்கள் என்ன சூப்பர் நீதிமன்றமா? பேரே சுப்ரீம் கோர்ட்டு தானப்பா, பேரே சுப்ரீம் கோர்ட். எல்லா கீழ்நிலை நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களில் தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனைகளையும் இந்தியாவிலே இருக்கிறதே ஒரே கோர்ட்டு தான், சுப்ரீம் கோர்ட்டு. இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு நம்ம தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு இடம் தான் சூப்பர் கோர்ட்டு தான். அது சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கிறதுனால தான் அதை வந்து சூப்பர் கோர்ட்டான்னு கேட்குறாரு இவர். என்னவா, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். 10 மசோதாக்களை உடனே குடியரசுத் தலைவர் நிறைவேற்றணும் என்று சொன்ன உடனே இவங்களுக்கு பொறுக்கலை. சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் கோர்ட்டா? அப்போ எங்க நிலைமை யோசிப்பார். 450 வருஷம் எங்ககிட்ட இருந்த பள்ளிவாசல் வக்ஃபு சொத்து, எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, நாங்கள் தான் அதனுடைய நில உரிமையாளராக இருந்திருக்கிறோம். 450 ஆண்டுகள் அங்கே வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றணும்.
என்ன அடிப்படையில் இன்னைக்கு எடுத்தீங்க? இங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு, வக்ஃபு சொத்துக்களை மீட்பது தான் எங்களுடைய நோக்கம் என்று பிஜேபி சொன்னால், முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய பாபர் மசூதியை மீட்டு தர முடியுமா உன்னால? வக்ஃபு சொத்துக்களை மீட்டு அதை முஸ்லிம்களிடத்தில் ஒப்படைப்பது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால், எங்களுடைய பாபர் மசூதியை எங்களிடத்தில் உங்களால் மீட்டு தர முடியுமா? அவர் பேசுறாருங்க. கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்த உடனே நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன சூப்பர் பவர் வந்துருச்சா? நீங்கள் என்ன சூப்பர் கோர்ட்டா? நிஷிகாந்த் துபே என்று சொல்லக்கூடியவர் எக்ஸ் பக்கத்தில் ஒரு எம்பி பேசுறாரு. அவன் மேல் நாடாளுமன்றத்தை இழுத்து மூடிட வேண்டியதுதான். எல்லாமே தீர்ப்பு இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டே எழுதிட்டோம். அப்போ சுப்ரீம் கோர்ட் எதுக்கு தான் வச்சிருக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுடைய அதிகாரம் என்ன? ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக காரங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியல. ஆர்டிகல் 13(2), 32, 226 இந்த ஆர்டிகலில் உள்ள எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடியது உச்ச நீதிமன்றத்துடைய சிறப்பு அதிகாரம். அந்த சிறப்பு அதிகாரத்தினால தான் இன்று வக்ஃபு சட்டம் என்பது அமல்படுத்த முடியாத இடைக்கால தடையில் இருக்கிறது. இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள், இவ்வளவு வரம்பு மீறிய நிலைகள் எல்லாம் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அதில் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லாத ஒரு விஷயத்தை முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்பதற்காக, உளவுத்துறை அதிகாரிகளே குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக, கொல்லைப்புறமாக அபகரிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். ஊப்பியில சம்பல்ல ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமிப்பதற்காக உள்ளே வருகின்ற போது அங்கே முஸ்லிம்கள் எதிர்த்து நின்றார்கள். 5 முஸ்லிம்கள் அங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமிக்க வருகின்ற போதே 5 உயிர்களை கொடுத்து அந்த பள்ளிவாசலை நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை சட்டத்தின் மூலமாக அபகரிப்பதற்காக கொல்லைப்புறமாக இந்த பாசிச பாஜக அரசு வருகிறது என்றால் முஸ்லிம்கள் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அமித்ஷா எவ்வளவு பேசினாலும் சரி, பிரதமர் மோடி எவ்வளவு சொன்னாலும் சரி, இது முஸ்லிம்களுடைய நலனுக்காக, முஸ்லிம்களுடைய அக்கறைக்காக, முஸ்லிம்களை காப்பாற்றுறதுக்கு, முஸ்லிம் பெண்கள் கண்களை துடைக்கிறதுக்கு, முஸ்லிமுடைய ஏழைகளை முன்னேற்றத்துக்குன்னு எவ்வளவு அல்வா கொடுத்தாலும் சரி, இதை முஸ்லீம்கள் நம்ம முஸ்லீம்களை விடுங்க, இன்னைக்கு நடுநிலையாக உள்ள மக்கள் கூட இதை நம்புறதுக்கு யாருமே இன்னைக்கு தயாராக இல்லை. பல இடங்களில் இன்னைக்கு பள்ளிவாசலை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதே நிலை தொடருமான்னு தெரியல. அடுத்த ஒரு நீதிபதி இருந்தவர், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார், இடைக்கால தடை போட்டவர் போயிட்டார். இப்போ அடுத்த நீதிபதிக்கு இந்த வழக்கு மாறி இருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த பாபர் மசூதியை தீர்ப்பு வழங்கியவர்கள் எல்லாம் நாங்கள் கடவுளிடத்தில் கேட்டோம், கடவுள் சொன்னதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுத்தோம். கடவுள் என்ன தீர்ப்பு சொன்னார்? பாபர் மசூதி இருந்த இடத்துல பாபர் மசூதி எடுத்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுங்கன்னு கடவுள் சொன்னாரா? அப்படியாக தான் நாங்கள் தீர்ப்பை சொன்னோன்னு கடந்த காலங்களில் சொல்லிட்டு போனாங்க. அந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்களை விடுவதற்கு முஸ்லீம்கள் தயாராகும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மண் குத்தில தூண மாளிகி, ஒருவன் தன்னுடைய மாலை, தன்னுடைய சொத்தை காட்டுக்கொள்வதற்காக, காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொலை செய்யப்பட்டான் என்று சொன்னால் ஃபஹுவ ஷஹீத், அவன் ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தங்களுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால் அவன் ஷஹீத், உயிர் தியாகி. என் சொத்தை காப்பதற்காக நான் கொல்லப்பட்டாலே நான் உயிர் தியாகி என்று சொன்னால், என் உடைமைகளை பாதுகாப்பதற்கு கொல்லப்பட்டால் நான் உயிர் தியாகி என்று சொன்னால், இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை காப்பதற்கான ஒரு களம் இருந்து அதில் எங்கள் உயிர் போகும் என்று சொன்னால், அந்த உயிரையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய இந்த சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். வக்ஃபு சொத்துல நீங்க கொல்லைப்புறமாக உள்ள வந்தீர்கள் என்று சொன்னால் எந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை அரங்கேற்றினீர்கள், அரங்கேற்றி அதே நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்பிஆர் கொண்டு வரலாம், என்ஆர்சி கொண்டு வரலாம் முயற்சி பண்ணீங்க. அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கான ஒரு போராட்டத்தை, ஜனநாயக போராட்டத்தை முஸ்லீம்கள் நாங்கள் கையில் எடுத்திருந்தோம். உங்களுடைய தூக்கத்தை எல்லாம் ஷாஹீன் பாக் கலைத்தது போன்று நீங்கள் இந்த சட்டத்தின் வழியாக ஆக்கிரமிப்பை தொடர்ந்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் உங்களுடைய தூக்கத்தை களையும் ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் கையில் எடுப்போம் என்பதை அதிகாரிகளுக்கு சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.